இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம SSD வந்து லேப்டாப்பில் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். SSDயில் நம்ம SSD வந்து என்னென்ன டைப் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம லேப்டாப்பில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். லேப்டாப் SSD வந்து என்னென்ன டைப் இருக்குது, SSDனா என்னென்ன, அது என்ன யூஸ் ஆகும் நம்மளுக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டிங்காக கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் சர்வீஸ் வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லேர்னிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான சேனல் தான் நம்ம சாவி பிடிக் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம SSDனா என்ன? SSDனா ஒரு சாலிட் ஸ்டேட் ட்ரைவுங்க. அது எதுக்காகுன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். அது பார்த்திங்கன்னா இது ஒரு நானோ ஃப்ளாஷ் மெமரி. அதனால் நம்மளுக்கு ஸ்பீடாக இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் நானோ ஃப்ளாஷ் மெமரின்றதுனால ஸ்பீடு அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ வர Windows 10, 11 இந்தமாரி இன்னும் வரப்போகிற சாஃப்ட்வேர்ஸ், ஹெவியான சாஃப்ட்வேர்ஸுக்கெலாம் வந்து இந்த SSD ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லா லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப்லேயும் SSDயை அப்டேட் பண்ணிட்டு போய்ட்டுருக்கோம். நிறைய SSD நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸுன்றதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், SSD டைப்ஸ் இது எல்லாமே நானோ ஃப்ளாஷ் மெமரியில் தான் இருக்குது. அதனால் இதுலேயும் உங்களுக்கு ஒன்று ஒரு மெத்தடில் வந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஒன்று எதுக்காகனா அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிள் ஆகிற ஸ்லாட் இருக்கணும். அந்த ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணி வாங்க முடியும். 2.5 இன்ச்சு இது பார்த்திங்கன்னா இது வந்து டெஸ்க்டாப்புக்கு நிறைய பேர் போடுவாங்க, லேப்டாப்லேயும் போடுவாங்க. லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போடுவாங்க. அதுக்கானதாக 2.5 இன்ச்சு M2 ஸ்லாட் இருக்கிற எல்லா லேப்டாப்லேயுமே இது இன்செர்ட் பண்ணலாம். இப்போ வர M2 NVMEன்னுவாங்க. இது எல்லா ஸ்லாட்லேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் லேப்டாப் டெஸ்க்டாப் வர லேப்டாப் டெஸ்க்டாப்பில் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். SATA அப்படின்றது ஒரு சில லேப்டாப்பில் இன்பில்டாகவே போட்டு வரதுனால அது SATA யூஸ் பண்ணுறாங்க. U2ன்றது அந்தளவுக்கு இன்பில்ட்டாக வர மெமரியை வந்து நம்ம U2ன்னு சொல்கிறோம். அது ரேர் தான் நிறைய லேப்டாப்பில். ஆனால் இன்பில்ட்டாக பார்த்திங்கன்னா ரேர் வர்றது அது. ஓகே, நம்மளுக்கு வந்து NVMe ஸ்லாட் போகிற மாரி வரும். அப்படி இல்லைன்னா 2.5 இன்ச் போகிற மாதிரி நிறைய லேப்டாப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். SATAவும் போட்டு வருது. SATAவும் U2வும் ரேர், அதிகமாக நம்ம லேப்டாப்பில் பார்க்க முடியாது. ஒரு சில லேப்டாப்பில் வரும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம SSD என்னென்னு பார்த்துட்டோம். SSD டைப்ஸும் பார்த்துட்டோம். அது எதில் SSD நம்ம ரொம்ப யூஸ் ஆகுது, எதனால் யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போது நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது SSDயை ஒரு லேப்டாப்பில், அதை ஃபிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன லாபம்ன்றது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஹவு டு அப்கிரேட் SSD இன் லேப்டாப் அப்படின்றத நம்ம டாப்பிக்காக வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்போட ஃபஸ்ட்டு பேக் பண்ணல. நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். லேப்டாப் வந்து நீங்கள் எந்த விஷயமா நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க, ரேமோ சரி ஒரு SSDயோ வேறு விஷயமோ, அதெல்லாம் ஃபஸ்ட்டு அன்பிளக் பண்ணிவிடுங்க. அன்பிளக் பண்ணிவிட்டு பவரை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிவிட்டு தான் பேக் கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் நம்மளுக்கு இந்த லேப்டாப்பில் நம்மளுக்கு என்ன டைப் SSD நம்ம இதில் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை நம்ம டிசைட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம விண்டோஸ் பூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை நம்ம இதில் ரெடி பண்ணிடணும். எதுக்காகனா நம்ம SSD போகிற காரணமே வந்து விண்டோஸ் அதுக்குள்ளே பூட் ஆகணும், ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம SSDயை வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் கேஸை ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா ஸ்க்ரூவுமே கம்ப்ளீட்டாக நம்ம எந்தெந்த ஸ்க்ரூவோ அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ப்ராப்பராக திருப்பி இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரூஸ் வந்து ஒன்று ஒரு ஸ்க்ரூ பெருசாக இருக்கும், ஒரு ஸ்க்ரூ ஷார்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது எல்லா ஸ்க்ரூவுமே. ஃப்ரண்ட்டில் வர ஸ்க்ரூவெலாம் உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். லென்த்தாக இருக்கிற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா பேக்கில் வர மாதிரி இருக்கும், சென்டராக வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்க்ரூஸை பத்திரமா எந்த ஸ்க்ரூ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கரெக்டாக பார்த்து வைங்க. ஏன்னா நீங்கள் மாற்றி ஸ்க்ரூ போட்டிங்கன்னா த்ரெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த காரணத்தை மெயினாக உங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள்
நான் சும்மா SSD இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிட்டுன்னா உங்களுக்கு உங்கள் லேப்டாப் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை மெயினாக சொல்கிறேன். இது நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பாருங்கள், கம்ப்ளீட்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் கேஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். நான் எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி தாங்க ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது வழக்கம். ஏன்னா எனக்கு அதுதான் ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஃபுல்லாக கவர் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பேரும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் கேஸை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரேம் பார்த்தீங்கன்னா ரேம் க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ரேம் இருக்கான்றதை ஆல்ரெடி பார்த்துடலாம். ஓகே, ரேம் இருக்குது. ஓகே, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். அது ரேம் இருக்குது. ஸ்லாட் ஓகே, ரேம்ஸ் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஓகே, ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. NVMe ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஒரு கிங்ஸ்டனில் 256 NVMe SSDயை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு விண்டோஸ் வர மாதிரி இமிக்ரேட் பண்ணிக்கலாம். இமிக்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சாவிடெக் சேனலில் இருக்குது பாருங்கள். அப்படி இமிக்ரேட் பண்ண வேணாம், எங்களுக்கு இந்த லேப்டாப்பை புதுசாக ஓஎஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு சாவிடெக் சேனல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் போட்டிருக்கேன். விண்டோஸ் 10 எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, 11 எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதும் போட்டிருக்கேன். மற்ற டூல்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, VLC, அடோபு, குரோம் எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம் அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கரெக்டாக ப்ரொசீஜராக பார்த்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் ஈஸியாக இருக்கும்ன்றத மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் பாருங்கள், நம்ம SSD போட்டு இமிக்ரேட் பண்ணியாச்சு. இந்த மாடலில் ஒரு வாட்டி பூட் பண்ணி பார்த்துலாம். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம SSD வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஓகே ஆகிடுச்சு. அந்த இதை இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தாங்க நீங்கள் ஒரு SSDயை வந்து நம்ம லேப்டாப்பில் எந்த SSD சப்போர்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம SSDயை சப்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த SSDயை NVMe M2 NVMe M2 வந்து M2க்கும் NVMeக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க. NVMe வந்து M2 வந்து 2 கட்டு வரும். அது பழைய டைப்பில் இந்த 5th ஜென் 6th ஜென்லேருந்து தான் வரும். இது 7th ஜென்னுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டு தான். அது NVMe ஸ்லாட்டில் தான் வருது. அதனால் NVMeக்கு தான் இப்போ வர லேப்டாப்புக்கு எல்லாத்துக்குமே. அதனால் NVMe நீங்கள் மெயினாக வாங்கிக்கலாம். நீங்கள் 7th ஜென்னுக்கு மேலே இருந்தாலே அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸ் போட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணியாச்சு. விண்டோஸ்குள்ளே லாகின் ஆகிடுச்சு. இமிக்ரேட் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு SSD எப்படி அப்டேட் பண்ணுறது நம்ம லேப்டாப்லன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளீட்டான வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லா பேக் கேஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ஸ்க்ரூஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸ் நான் சொன்ன மாதிரியே தான் அந்தந்த ஸ்க்ரூவுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டு லாக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நான் திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நிறைய நான் பார்த்துருக்கேன். அதுக்காக தான் உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்காக எல்லாமே சொல்லும்போது இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கான கேட்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புனா அது சாவிடெக் சேனலில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SSD வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதும் போட்டிருக்கேன். ரேம் எப்படி அப்டேட் பண்ணுறதும் நிறைய போட்டிருக்கேன். இன்ச்சஸ் ப்ராப்ளத்தை தான் எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது மூலமாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சாவிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.